வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம்னா கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் பார்த்தோம். அதில் கிங்டம் புரோட்டிஸ்டா, மொனேரா, புரோட்டிஸ்டா ரெண்டும் பார்த்தோம். அதில் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு என்னென்ன தியரம்லாம் யார் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 2 கிங்டம் ஆஃப் தியரம், 3 கிங்டம், அடுத்து 4 கிங்டம், 5 கிங்டம், அதெல்லாம் யார் யார் பண்ணாங்கன்னு பார்த்தோம். நமக்கு இப்போ கடைசியாக ஃபாலோ பண்ணுறது 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பிடெக் பண்ணது 1969 உள்ளதை பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம மொனேராவும் புரோட்டிஸ்டாவும் முடித்தோம். இந்த கிளாஸில் கிங்டம் பிளான்டேலேருந்து பார்க்க போகிறோம். அதில் கிங்டம் பிளான்டேனா நமக்கு தெரியும், எல்லாமே வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். பிளான்ட்னா தெரியும், அதில் வந்து ஒரு செல் உயிரி கிடையாது, எல்லாம் பல செல் உயிரிகள் தான். அதுதான் கிங்டம் பிளான்டேனா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் கிடையாது, மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். அது கிங்டம் பிளான்டே செல்லுலார் வந்து செல்வால் உண்டான்னு கேட்டால் செல்வால் உண்டு நமக்கு தெரியும். பிளான்ட் கிங்டமில் செல்வால் உண்டு, அனிமல்னா தான் செல்வால் கிடையாது. பிளான்ட் இதில் செல்வால் உண்டு, அந்த செல்வால் எதால் ஆயிருக்கும்னா செல்லுலோஸால் ஆயிருக்கும். அப்போ பிளான்ட் கிங்டம்ல உள்ள செல்வால் வந்து எதால் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா செல்லுலோஸால் ஆயிருக்கும். அது எழுதிக்கோங்க. நமக்கு இனி எல்லாம் தெரியும், பிளான்ட் அப்படின்னாலே என்ன இருக்கும், அதில் பச்சையம், அதாவது குளோரோஃபில் இருக்கும். குளோரோஃபில் இருக்கனால அதுக்கு தேவையான உணவு என்ன பண்ணிக்கணும், அதே உற்பத்தி செஞ்சுக்கும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஆட்டோட்ராஃப்னு சொல்றாங்க, அதாவது தற்சார்பு ஊட்ட முறைன்னு சொல்லுவாங்க. ஆட்டோட்ராஃப் பிளான்ட் கிங்டம்ல இருக்க எல்லாமே என்னதான் தற்சார்பு ஊட்ட முறை தான் கொண்டு வருது. அடுத்து இதுல 2 வகையா இருக்கு, பிளான்ட் ஃப்ளவரிங் பிளான்ட், நான் ஃப்ளவரிங் பிளான்ட் 2 இருக்கு. ஃப்ளவரிங் பிளான்ட்னா கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னா ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கு நம்ம இன்னொரு காமனாக வச்சிருக்க ஒரு டெக்னிக்கல் நேம் அப்படின்னு கேட்டோம்னா கிரிப்டோகேம்ஸ். நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னா ஃபெனோரோகிராம்ஸ் நம்ம பேர் வச்சிருக்கோம். அது கிரிப்டோகேம்ஸ்ல என்னெல்லாம் வரும்னா ஆல்கே வரும், பிரையோஃபைட்டா வரும், டெரிடோஃபைட்டா வரும். ஆல்கே, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா 3 வரும். ஃப்ளவரிங் பிளான்ட்ல என்னெல்லாம் வரும்னா ஜிம்னோஸ்பெர்மும் ஆஞ்சியோஸ்பெர்மும் வரும். ஃப்ளவரிங் பிளான்ட்ல ஜிம்னோஸ்பெர்மும் ஆஞ்சியோஸ்பெர்மும் வரும். அடுத்து இப்போ நம்ம ஆல்கே பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் ஆல்கே பார்ப்போம். ஆல்கேனா தெரியும் நமக்கு, குளோரோ. ஆல்கேனா வேற ஒன்றும் இல்லை, பாசியை தான் நம்ம ஆல்கேன்னு சொல்லுவோம். அதில் குளோரோஃபில் இருக்கும் நமக்கு தெரியும். ஆல்கே பாசி, எல்லா பாசியும் பச்சை கலரில் தான் இருக்கும். பச்சை கலரில் இருக்க எல்லாத்துக்குமே நிறமிங்கிற குளோரோஃபில் இருக்கும், பச்சையும் இருக்கும், அதே மாதிரி இதுக்கும் இருக்கும். நம்ம அதில் ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்தோம். செல்வால் வந்து பிளான்ட் கிங்டம்ல இருக்க எல்லா செல்வாலும் செல்லுலோஸால் ஆயிருக்கும், அதே மாதிரி இதுவும் செல்லுலோஸாக தான் ஆயிருக்கும். ரீப்ரொடக்ஷன் வந்து இதுக்கு ஒரு 4 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு நம்ம என்ன ஸ்பைரோகேரா எக்ஸாம்பிள் பார்க்குறோம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஸ்பைரோகேரா, அதாவது ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க, துண்டாதல் மூலமாக நடக்கும். அதாவது அது வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அடுத்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா ஸ்போர்ஸ் விதைகளை கிரியேட் பண்ணும், அது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். அடுத்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா ஸ்பைரோகேரா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஈடுபடுது. அடுத்து பை செக்ஷுவல் ஆர்கனால எது ரீப்ரொடக்ஷன் பண்ணோம்னா சாரா அப்படிங்கிறது, இது ரொம்ப முக்கியமானது. சாராங்கிறது என்ன, செக்ஷுவல் ஆர்கனை ப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலமா என்ன பண்ணோம்னா ரீப்ரொடக்ஷன் பண்ணும். அது என்னன்னா ஆன்கிரீடியமும் ஆர்கிகோனியம். இது மூலமா என்ன செய்யும்னா சாரா வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். அது யூசஸ் வந்து நம்ம முக்கியமா படிக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இப்போ ஒரு முக்கியமா படிக்கணும் அப்படின்னா யூசஸ் தான் படிப்போம். அது ஃபர்ஸ்ட் யூசஸ். ஃபுட்டா நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோம்னா உல்வா, லாமினேரியா, சார்காசம், அடுத்து குளோரல்லா படிச்சுக்கோங்க. குளோரல்லா ஃபுட்டா நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோம். உல்வா, லாமினேரியா, சார்காசம், குளோரல்லா இதெல்லாம் ஃபுட்டா யூஸ் பண்றோம். அடுத்து அகர்னா வேற ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு அகருங்கிறது ஒரு ரெட் ஆல்கைலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெட் ஆல்கைன்னு போகிற என்னெல்லாம் ஜெலாடியம், கிரேசிலேரியா அப்படிங்கிற 2 ஆல்கைல இருந்து, அப்படிங்கிற ஜெலாடியம் இல்லைனா கிரேசிலேரியா அப்படிங்கிற 2 பாசி வகையிலேருந்து எடுக்கிறதா அகர்னு யூஸ் பண்ணோம். இந்த அகர் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா நம்ம ஜெல்லி முட்டையில இருக்கல ஜெல்லி கிரியேட் பண்றதுக்கு. இந்த அகர் மூலமா தான் நம்ம என்ன செய்யணும்னா ஜெல்லி முட்டையில இந்த ஜெலாட்டின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் யூஸ் பண்ணோம். அந்த ஜெலாட்டின் மூலமா தான் ஐஸ்கிரீம் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்யறோம், ப்ரொடியூஸ் பண்றோம். அதுக்கு யூஸ் ஆகுது அகர். அடுத்து அயோடின், லாமினேரியா அப்படிங்கிற ப்ரௌன் ஆல்கைல அந்த பழுப்பு பாசில இருந்தா நமக்கு என்ன அயோடின் நமக்கு எடுக்கிறோம். அப்போ அயோடின் நம்ம இதுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா லாமினேரியா அப்படிங்கிற ப்ரௌன் ஆல்கைல இருந்து. ப்ரௌன் ஆல்கே அதுவும் படிச்சுக்கோங்க, லாமினேரியா அதுவும் படிச்சுக்கோங்க. அடுத்து ஆல்கே இன் ஸ்பேஸ்ல என்ன ஆல்கே எல்லாம் யூஸ் பண்றாங்க, எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா குளோரல்லா, பைரினோடோசா யூஸ் பண்றாங்க. எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா வேஸ்ட் டிஸ்போஸ் பண்றதுக்கு. இப்போ ஹியூமன் வேஸ்ட் இருக்கும், நம்ம இப்போ ஸ்பேஸ் போனால் நமக்கு ஹியூமன் வேஸ்ட், யூரின் அப்படிப்பட்ட ஹியூமன் வேஸ்ட்லாம் வரும், அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காகவும். அப்போ நம்ம ஸ்பேஸ் ஷட்டிலெல்லாம் ஆக்சிஜன் யூஸ் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், அந்த கார்பன் டை ஆக்சைடை டிசால்வ் பண்ணுறதுக்கு, கரியமில வாயுவை டிசால்வ் பண்ணுறதுக்காக எது யூஸ் பண்ணுறாங்க, ஸ்பேஸில் ஆல்கே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஆல்கேல வந்து நிறைய டைப் ஆஃப் ஆல்கே இருக்குது. அதாவது நம்ம ரெட் ஆல்கே பார்த்தோம், அடுத்து ப்ரௌன் ஆல்கே பார்த்தோம், அதே மாதிரி நிறைய ஆல்கே இருக்குது.
ப்ளூ கிரீன் ஆல்கேல என்ன நிரம்பி அதாவது பிக்மெண்ட் இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபைக்கோசயானின் அப்படிங்கிற பிக்மெண்ட் எதில் இருக்கும்? ப்ளூ கிரீன் ஆல்கேல இருக்கும். அடுத்து அது என்ன கிளாஸ்னா சைனோஃபைட்டே அப்படிங்கிற கிளாஸ். இது முக்கியம் படிச்சுக்கோங்க. என்ன கிளாஸ்னா சைனோஃபைட்டே கிளாஸ். எக்ஸாம்பிள் வந்து ஆசிலேட்டோரியா படிச்சுக்கோங்க. அடுத்து கிரீன் ஆல்கே. இப்போ கிரீன் இருக்கு, கிரீன் இருக்கனாலே தெரியும். பச்சையா இருக்கும்னா நமக்கு அதுல தெரியும். பச்சையா இருக்க எல்லாத்துலயும் என்ன இருக்கும்? குளோரல்லா இருக்கும். பச்சையா இருக்கனாலே குளோரல்லா இருக்கும், பச்சையும் இருக்கும். அதான் அது என்ன, அது நிரம்பி குளோரல்லா. அது என்ன கிளாஸ்க்கு கீழே வரும் அப்படின்னா குளோரோஃபைட்டா கீழே வரும். இது வந்து சைனோஃபைட்டா, இது வந்து குளோரோஃபைட்டா. நமக்கு குளோரோஃபில் இருக்குனால குளோரோஃபைட்டா, இது வந்து சைனோஃபைட்டா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளாமிடோமோனஸ் படிச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு ப்ரௌன் கலர்ல ஒரு ஆல்கே இருக்குன்னா அது என்ன பிக்மெண்ட், என்ன நிறமையில இருக்கும் அப்படின்னா ஃபியூகோசாந்தின் அப்படிங்கிற நிறமி இருக்கும். அது என்ன கிளாஸ்ல வரும்னா ஃபேனோஃபைட்டே அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ல வரும். ஃபேனோஃபைட்டே இது எல்லாத்துலயும் பார்க்கலாம். இந்த ஃபைட்டே அப்படிங்கிற வார்த்தை காமனா இருக்கும், ஏன்னா இது ஃபைட்டே அப்படிங்கிற கிளாஸ்ல வருது. ஃபைட்டே கிளாஸ்ல வரும் ஃபேனோஃபைட்டே. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சார்காசம். இந்த சார்காசம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணும். ஃபுட்டா யூஸ் பண்ற ஒரு ஆல்கேனா சார்காசம். அது என்ன ஃபேமிலியில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரௌன் ஆல்கேல வருது, ஃபைனோஃபைட்டே கிளாஸ்ல வருது. அடுத்து ரெட் ஆல்கேனா ரோடோஃபைட்டே. நம்ம ரெட் ரோடோஃபைட்டே. அது ரெட் ஆல்கேல இருக்கிற பிக்மெண்ட் என்னன்னு கேட்டோம்னா ஃபைனோ எரித்ரீன் பார்த்துக்கோங்க. மறுபடியும் நான் வந்து ஒவ்வொரு பிக்மெண்ட்டையும் ஒரு 2 தடவை 3 தடவை மறுபடியும் அடுத்து சொல்றேன்னா நம்ம 2-3 தடவை சொல்லும் போது தான் அது நமக்கு வாயில ப்ரொனன்சியேஷனுக்கு கரெக்டா வரும். அதனால மறுபடியும் சொல்லி படிங்க. ரோடோஃபைட்டியே. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா பாலிசிஃபோனியா படிச்சுக்கோங்க. பாலிசிஃபோனியா இதை நான் சொல்ற மாதிரி 2-3 தடவை சொல்லி படிங்க. ஃபர்ஸ்ட்ல இதை இன்னொருக்கா பார்ப்போம். அது ஒரு மல்டி செல்லுலா இருக்கும். செல்வா வந்து செல்லுலோசாலா இருக்கும். ஃப்ளவரிங் பிளான்ட், நான் ஃப்ளவரிங் பிளான்ட் 2 டைப் இருக்கு. ஃப்ளவரிங் பிளான்ட்ல ஆல்கே, ஃப்ளவரிங்ல வந்து ஜிம்னோஸ்பியம் ஆஞ்சியோஸ்போம் வரும். நான் ஃப்ளவரிங்ல ஆல்கே, பிரேயோஃபைட்டா, தாலோஃபைட்டா வந்துடும். அது இதுல நிறைய இப்போ நீங்க இன்னொரு இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு கொஞ்சம் முக்கியமான விஷயம். இதை பார்த்துக்கோங்க. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ், அதாவது ஒரு இனத்துல நிறைய நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் எதுல இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ல என்ன இருக்கு? நிறைய நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கு, அதிகமான எண்ணிக்கையில ஸ்பீசிஸ் இருக்கு. அடுத்து ரொம்ப குறைவா எதுல இருக்குன்னு கேட்டா ஜிம்னோஸ்பெர்ம்ல தான் என்ன இருக்குன்னா இனங்கள் குறைவா இருக்கு. அடுத்து ஆல்கே வந்து குளோரோஃபில் ஆனது. மேக்ஸிமம் எல்லா ஆல்கேயும் குளோரோஃபில்னாலும் தெரியும், நம்ம பச்சை கலர்ல இருக்கும். அடுத்து செல்லுலோஸ்ல இருக்கும். ரீப்ரொடக்ஷன் வெஜிடேட்டிவ், ஏசெக்சுவல், செக்ஷுவல் இல்லைன்னா பை செக்ஸ் ஆர்கன். செக்ஸுக்கான ஒரு ஆர்கனை ஏதாவது கிரியேட் பண்ணி அதை நிமித்தம் அது என்ன பண்ணணும்னா ரீப்ரொடக்ஷன் பண்ணோம். அது ஃபுட்டா என்னெல்லாம் யூஸ் பண்றோம்னா ஓல்வா, லாமினேரியா, சார்காசம், குளோரல்லா அப்படிங்கிறதுலாம் ஃபுட்டா யூஸ் பண்றோம். அகர் ஜெலாட்டினுக்கு யூஸ் பண்றதுக்காக அகர் யூஸ் பண்றோம். அகர் யூஸ் பண்ணி நம்ம ஜெலாட்டின் கண்டுபிடிப்போம். அந்த ஜெலாட்டினுக்கு நமக்கு எது கிடைக்குன்னா அந்த அகர் எதுல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம்னா ஜெலாடியம் அண்ட் கிராசிலேரியா அப்படிங்கிற ஜெலாடியம் அண்ட் கிராசிலேரியால இருந்து அகர் எடுக்கிறோம். அந்த அகர் மூலமா நம்ம என்ன பண்றோம்னா ஜெலாட்டின் கண்டுபிடிக்கிறோம். அந்த அகர் வந்து ரெட் ஆல்கே படிச்சுக்கோங்க. அகர் வந்து ரெட் ஆல்கே. அடுத்து அயோடின் நம்ம இதுல இருந்து எடுக்கிறோம்னா லாமினேரியா, ப்ரௌன் ஆல்கே அப்படிங்கிற ப்ரௌன் ஆல்கேல இருந்து நம்ம எடுக்கிறோம் அயோடின் எடுக்கிறோம். அடுத்து ஆல்கே இன் ஸ்பேஸ்ல என்ன ஆல்கே யூஸ் பண்றோம்னா குளோரல்லா அப்படிங்கிற ஒரு ஆல்கேயை ஸ்பேஸ்ல யூஸ் பண்றோம். எதுக்குன்னா டிஸ்போஸ் ஆஃப் பாடி வேஸ்ட் அண்ட் யூரின் இல்ல பாடி வேஸ்ட்ல இருக்கிறத நம்ம என்ன பண்றோம் டிஸ்போஸ் பண்றதுக்காகவும், கரியமில வாயுங்கிற கார்பன் டை ஆக்சைடை டிசால்வ் பண்றதுக்காகவும், அதாவது வந்து குறைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்றோம். அடுத்து இந்த டைப்பும் படிச்சுக்கோங்க. ப்ளூ ஆல்கேனா சைனோஃபைட்டே, கிரீன்னா குளோரோஃபைட்டே, ப்ரௌன்னா ஃபேனோஃபைட்டே, ரெட்னா ரோடோஃபைட்டே. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. என்னென்ன பிக்மெண்ட்ஸ்ங்கிறத பார்த்துக்கோங்க.